Hello friends, welcome to Vijaya Creation. Vijaya Creation la enna paaka poringenu pathina ragi maavu ada dhaan paaka porom. அவ்ளோ டேஸ்டா இருக்கும். நல்ல பாரம்பரியமான ஒரு அடை. இது கண்டிப்பா நீங்க வந்து ராகி மாவுல கூழு, தோசை அந்த மாதிரி பண்ணுவோம். இது மாதிரி டிஃபரண்டா பண்ணி பாருங்க. கண்டிப்பா நல்லா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்க அக்கா நல்லா பண்ணுவாங்க. அத பார்த்து தான் எனக்கு இன்ஸ்பயர் ஆயிடுச்சு. சட்னி இல்லாமலே சாப்பிடலாம். வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஒரு தேங்காய் சட்னி அரைச்சிருக்கேன். பட் எனக்கு சட்னி இல்லாமலே நல்லா தான் இருக்கு. தக்காளி சட்னி இதை விட பெஸ்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு கார் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ராகியோட அடை தான் பண்ண போகிறோம். அதுக்கு இதில் ராகி மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். கடுகு, உளுந்தம்பருப்பு, அப்புறம் முக்கியமாக தேவைப்படுறது முருங்கைக்கீரை. இது வந்து தேங்காய் திருவல் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம், வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அந்த மாதிரி. இது வந்து பச்சை மிளகா சேர்த்துருக்குறேன். அப்புறம் இது சின்ன வெங்காயத்தை ஒரு எந்த அளவுக்கு நம்ம மாவு போட போகிறோமோ அந்த அளவோட ஒரு பங்கு கம்மியாக, பாதிக்கு பாதி. ஆனால் வெங்காயம் ஜாஸ்தியாக இருந்தால் பிடிக்கும் அப்படின்னா இதை விட ஜாஸ்தி கூட நம்ம சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ராகி அடை பண்ணுறதுக்காக பேன் வந்து ஹீட் ஆகிட்டு இப்போ நம்ம அதை வெங்காயத்தை கண்ணாடி பதத்தில் வதக்கி எடுத்துப்போம். இப்போ கொஞ்சமாக அதில் எண்ணெய் விட்டு, நிறைய வேண்டாம், கொஞ்சம் எண்ணெய் விட்டு, இந்த எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம கடுகு, உளுந்தம்பருப்பை பொரித்து எடுத்துப்போம். இப்போ எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுந்தம்பருப்பு லைட்டாக நல்லா அழகாக ஃப்ரை ஆனதும் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு ஃப்ளேவருக்காக மட்டும் இந்த காஷ்மீர் வத்தல் ஒரே ஒரு வத்தல் சேர்த்துக்கோங்க. அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கோங்க. இது வந்து ரொம்ப வதங்கலாம் வேண்டாம். சின்ன வெங்காயம் அப்படியே கண்ணாடி பதத்தில் இருந்தாலும் சரி, கொஞ்சம் அதை விட முன்னே கொஞ்சம் பச்சையாக இருந்தாலும் சரி, நல்லாயிருக்கும். இப்போ அது லைட்டாக வதக்கி விட்டதும் சின்ன அந்த இது பச்சை மிளகா நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக கிளறி விடுங்க. அடி பிடிக்கக்கூடாது, சிம்மிலே இருக்கட்டும் அடுப்பு. இந்த சின்ன வெங்காயம் வந்து ப்ரௌனே வர வேண்டாம், அதுக்கு முன்னாடியே நம்ம எல்லாம் சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரை சேர்த்துக்கோங்க, 1 கிலோ அளவு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். அதுக்கு சின்ன இப்போ இது வந்துட்டு கொஞ்சம் அதாவது கொழுந்தான ஒரு முருங்கைக்கீரை. ஸோ அதனால் லைட்டாக வதங்கினா போதும். நல்ல பெரிய முருங்கைக்கீரையாக கொஞ்சம் முத்துனதாக இருந்ததுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்கலாம். இப்போ அதை அப்படியே ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது ராகி அடைக்காக ராகி மாவு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நான் ஒரு வாட்டி போட்டிருக்கேன், 1 கிண்ண அளவு போட்டிருக்கிறேன். ராகி மாவு 2 கிண்ண அளவு போட்டிருக்கேன். ஏற்கனவே நம்ம வதக்கி வச்சுருக்கிறத இது கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் வந்துட்டு நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். பிடிச்சிருந்துன்னா நிறைய சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதில் பாதி அளவு தான் போட்டிருக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக அப்படியே பிசைஞ்சு விடுங்க. அதுவும் கண்டிப்பாக கை வச்சு தான் இது பிசைஞ்சு ஆகணும், வேறு வழி கிடையாது. பழைய காலத்தில் இந்த ரெசிபி வந்து இவ்வளோதான் போடணும், அவ்வளோதான் போடணும் அப்படிங்கிற ஒரு மெஷர்மெண்ட்லாம் கிடையாது. அப்படியே தோட்டத்துலேருந்து முருங்கைக்கீரை பறிச்சிட்டு வந்து கழுவிட்டு அப்புறம் ராகி மாவு ரெடியாக இருக்கும் வீட்டில், அதை அப்படியே பிசைஞ்சு வெங்காயம், பச்சை மிளகா எல்லாம் போட்டு அப்படியே டக்குன்னு பண்ணிடுவாங்க. இப்போ இந்த மெஷர்மெண்ட்டு நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். லைட்டாக இதில் கொஞ்சம் நம்ம தண்ணி விட்டு அந்த ரொட்டி மாவு பதத்துக்கும் பூரி மாவு பதத்துக்கும் இடைப்பட்ட ஒரு
ஒரு கன்சிஸ்டன்சியில் நம்ம பிசைஞ்சு எடுத்துப்போம். பிகினர்ஸாக இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க தண்ணியை. அது வந்து அப்படியே லீக் ஆகிடக்கூடாது, அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ உப்பு வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம், அது ஒரு பெனிஃபிட் இருக்குது இதில். ஒவ்வொரு மாவும் ஒவ்வொரு அளவு தண்ணி பிடிக்கும். சம்டைம் வந்து இளம் ராகினா தண்ணி நிறைய ஏற்றுக்காது, அந்த மாதிரி இருக்குது. அதனால் மாவு பதத்தையும் நம்ம பார்த்துக்கணும். கண்டிப்பாக இந்த மாதிரி ராகியில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள். இப்போது வீட்டுக்கு, அதாவது 100க்கு 95 மெம்பர்ஸ்க்கு சுகர் உப்பு லைட்டாக கம்மியாக இருக்குது. ஸோ அதை போட்டு லைட்டாக தண்ணி, லேசாக, ரொம்ப விட்டுறாதீங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்புறமா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். என்னோடய அக்கா வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்க. நான் அதிகமாக பண்ணுறது இல்லை, ஏன்னா பசங்க வந்து ராகி வந்து விரும்ப மாட்டாங்க அப்படின்றதுனால. இப்போ நான் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கும் போட்டுட்டு பசங்களுக்கும் அந்த ட்ரைனிங் கொடுக்கலான்ட்டு இருக்கேன். டாட்டா உப்புக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் ஆயிரும். வாழை இலை இருந்தால் தான் இது பண்ண முடியும்னு நிறைய பேர் நினச்சிட்டு அதை வெயிட் பண்ணுறாங்க. வாழை இலை இல்லாமல் கூட நம்ம அதை அந்த தோசைக்கல்லையே நம்ம டைரெக்டாகவே அதை கை வச்சு இது பண்ணிக்கலாம். நான் இப்போ காட்டுறேன். நெய்யும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நம்ம கோகனட் ஆயில் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நல்லெண்ணெய். அந்த மாதிரி நம்ம வீட்டில் என்ன பெஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க இப்போ அந்த அடை தட்டி போடலாம். இரும்பு கடாய் வந்து நம்ம இப்போது சூடு பண்ணிகிட்டு இருக்கிறோம். ரொம்ப சூடாகிட்டு, ஸோ சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா அதுக்கு மேல்தால நம்ம நெய் போட்டுக்கலாம். இப்போ இந்த உருண்டையை எடுத்துட்டு, இப்போது பிளெயின் பிளேட்னாக இருந்தாலும் பரவாயில்ல, ஹோல்ஸ் இருக்கிறதுனாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம வாழையில் இருந்தால் ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ இது விழுமா என்னன்னு தெரியல, நம்ம கையில் தட்டி விட்டுக்கலாம். இப்படி இந்த மாதிரி போட்டு பாருங்கள். வரல அப்படின்னா ஸோ அதை என்ன பண்ணணும், இந்த மாதிரி எடுத்துக்கணும். வரல, இது மைனஸ். கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து இதெல்லாம் வேக வைக்கலாம். நல்லா சிம்மில் வச்சு பொறுமையாக வேக வைக்கணும். எந்த அளவுக்கு நம்ம பொறுமையாக பண்ணுறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் பயங்கரமாக இருக்கும், அதோட ஹெல்த்தும் கூட. இது நம்ம ஒரே இதாக பெருசாக போட்டோம்னா நம்மளுக்கு அது ரொம்ப டிஃபிகல்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் மாதிரி தெரியும். இந்த மாதிரி குட்டியாக ரவுண்டாக இப்படி சப்பையான வடை மாதிரி பண்ணணுன்னா நான் நிறைய டக்குன்னு எடுத்துக்கலாம். நிறைய ட்ரெடிஷ்னல் ரெசிபி போடணுன்ட்டு ரொம்ப ஆசை, பட் எனக்கு டைமு கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் கண்டிப்பாக நான் ரிஸ்க் எடுத்து போடுறேன். எனக்கு நிறைய எங்கள் அப்பா ஆட்சி காலத்துலேருந்தே இந்த மாதிரி எனக்கு அதில் கொஞ்சம் அனுபவம் இருக்குது. ஸோ அதை நான் போடணும் நிறைய நினைக்கிறேன். அந்த ராகி கூழ் பண்ணுறது கூட நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க. இந்த மாதிரி பாருங்க,
ஹேர் ஆயில் வந்துட்டு நிறைய பேர் என்கிட்ட நேரில் கேட்குறீங்க. பட் அதை வந்து நீங்கள் கமெண்டில் கேளுங்க. அப்போ எனக்கு கொஞ்சம் என்கரேஜாக இருக்கும். விஜய் கிரியேஷன் இது வரைக்கும் பார்க்காதவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேச்சு போட்டியிலலாம் பேசியிருக்கேன். பட் ஆனால் இதில் வந்து ஸ்லாங் வந்து மாறி மாறி வருது. ஸோ எதாவது தப்பு இருந்ததுன்னா மன்னிச்சுக்கோங்க. ஓகே, இது நல்லா வந்துடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் சின்னதாக போட்டு பழகிட்டீங்கன்னா வந்து ஏன் வரமாட்டேக்கு அப்படிங்கிற ஒரு டென்ஷனே இல்லாமல் நம்ம பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. மதுரைக்கு போகாதடி.